வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. அரசு மருத்துவமனையில் தொடரும் இருசக்கர வாகன திருட்டை கண்டுகொள்ளாத காவல்துறையினர், வழக்கறிஞரின் டூவீலரை திருடும் சிசிடிவி காட்சியால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நேதாஜி சாலையில் அரசு மருத்துவமனை, காவல் நிலையம், நகராட்சி அலுவலகம் சேர்ந்த சார் பதிவாளர் அலுவலகம் மற்றும் எதிரில் ரயில் நிலையம் உள்ளிட்ட மிக முக்கிய அலுவலகங்கள் உள்ள இந்த சாலையில் அரசு மருத்துவமனையில் 1000க்கும் மேற்பட்ட வெளி மற்றும் உள் நோயாளிகள் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில், புதிதாக கட்டப்பட்ட மருத்துவமனையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளை பார்க்க வரும் உறவினர்கள், பொதுமக்களின் இருசக்கர வாகனம் தொடர்ந்து மர்ம நபர்கள் திரும்பிச் செல்வதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் மெத்தனம் காட்டுவதால் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் சாம்ராஜ் என்பவர் தனது யூனிகான் இருசக்கர வாகனத்தை மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்திவிட்டு சிகிச்சையில் உள்ள உறவினரை பார்த்துவிட்டு வந்த சில மணி நேரத்திற்குள் இருசக்கர வாகனம் காணாமல் போனது தெரிய வந்தது. இது குறித்து ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் சாம்ராஜ் அளித்த புகாரின் பேரில் நகர போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில், இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில், சிசிடிவி காட்சிகளை வைத்து கேமராவில் பதிவான இளைஞரை உடனடியாக பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் மருத்துவமனை வளாகத்தில் பல்வேறு இடங்களில் சிசிடிவி காட்சிகள் பதிவாகவில்லை எனவும் பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. செய்திகளுக்காக விமல் ராஜ்.